ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். 10,000 சம்பாதிக்கும் போது இதே தான் சொன்னேன், 50,000 சம்பாதிக்கும் போதும் இதே தான் சொன்னேன், இப்ப 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், இப்பயும் இதே தான் சொல்றேன். சம்பாதிக்கிற காசு கையிலே நிக்க மாட்டேங்குது, எங்க போகுதுன்னே தெரியல இப்படின்னு பல பேர் சொல்லி நாம கேட்டிருப்போம். இந்த மாதிரி மக்கள் பணத்தை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாலும் அந்த சேர்த்து வச்ச பணத்தை மறுபடியும் செலவு பண்ணிடுவாங்க. மறுபடியும் அந்த மாச முடிவுல அதே வசனத்தை தான் பேச போறாங்க. நான் சம்பாதிக்கிற காசு எங்க தான் போகுது? தனி மனித ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பண ரீதியான ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம் தான். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சிக்கனமா செலவு பண்றதுக்கு முன்னாடி, அந்த பணத்துல ஒரு தொகையை சேமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். இஃப் யூ காண்ட் மெஷர் இட், யூ காண்ட் மேனேஜ் இட். உங்க பணத்தை உங்களால அளக்க தெரியல அப்படின்னா கண்டிப்பா உங்களால கையாளவும் தெரியாது. சரி, இப்ப எப்படி மெஷர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பேப்பர்லயோ இல்ல நோட்லயோ எழுதணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு இப்பெல்லாம் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதுல ஒண்ணுதான் மணி மேனேஜர். இந்த அப்ளிகேஷன்ல தினமும் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்றத ரொம்ப எளிமையா நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேட்டகரைஸ் வைஸ் நீங்க எந்த மாதிரி செலவு பண்றீங்க, எந்த விஷயத்துக்கு அதிகமா செலவு பண்றீங்க அப்படின்னு உங்களால ரொம்ப எளிமையா பார்க்க முடியும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. சரி, இப்படியே எத்தனை மாசத்துக்கு நான் செலவு பண்றதை மெஷர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசம் மட்டும் நீங்க செலவு பண்றதை மெஷர் பண்ணாலே போதும். அதுலயே உங்களுக்கு தெளிவா தெரியும் நீங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் அவசியமா செலவு பண்றீங்க, அனாவசியமா செலவு பண்றீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது நம்பர் 2, பட்ஜெட். பட்ஜெட் போட்டு வாழ்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதை பண்ணலைன்னா பின்னாடி இதை விட அதிகமா கஷ்டப்படணும். நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்றத மெஷர் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம செலவு பண்றீங்கன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த தேவையில்லாத செலவுகளை எல்லாத்தையும் ஒதுக்கிக்கிட்டு நான் இதுக்கு மட்டும் தான் செலவு பண்ண போறேன், இவ்வளவு தான் செலவு பண்ண போறேன் அப்படின்றத உங்க சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ஒரு கணக்கை போட்டு வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கணக்குக்குள்ளேயே உங்க செலவுகளை முடிக்க முயற்சி பண்ணுங்க. குறிப்பா நீங்க பேச்சுலரா இருக்கிறீங்கன்னா இப்பவே பட்ஜெட் போட்டு செலவு பண்ண முயற்சி பண்ணாதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு பொறுப்பான ஆளா இருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். நம்பர் 3, இம்பல்சிவ் ஷாப்பிங். எதிர்பாராத நேரத்துல ஷாப்பிங் போயிட்டு நம்ம ஆசைப்பட்ட பொருட்களை கை நிறைய வாங்கிக்கிட்டு கடையில இருந்து வெளியே வரும்போது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா மாச கடைசியில பட்ஜெட்ல துண்டு விழும்போது அந்த ஷாப்பிங் போனதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்றது நமக்கு புரியுறதே இல்ல. யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்மள கூட்டிட்டு போவாங்க. அந்த நேரத்துல நமக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம பட்ஜெட்டை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஷாப்பிங் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கடையிலயோ இல்ல ஏதோ ஒரு வெப்சைட்லயோ இன்னைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொன்னதும் நமக்கு உடனே இந்த பொருளை வாங்கணும்னு தான் தோணும். அதுதான் இம்பல்சிவ் ஷாப்பிங். உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு தேவை இருந்துச்சுன்னா வாங்குறதுல தப்பே இல்ல. அதுவே நல்ல ஆஃபரா இருக்குது, பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் பண்றது ஃபைனான்சியலா நீங்க அடைய வேண்டிய இலக்கை இதுதான் தள்ளி போடுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த இம்பல்சிவ் ஷாப்பிங் பண்ணாதீங்க. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, மாசத்துல ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி நான் ஷாப்பிங் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க மாச வருமானத்துல 5 ல இருந்து 10% பணத்தை உங்க ஷாப்பிங்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க ஒதுக்கி வைங்க. நீங்க ஒவ்வொரு மாசமும் ஷாப்பிங் பண்ணணும்னு அவசியம் இல்ல. 3 மாசம் நீங்க ஷாப்பிங் பண்ணாம இருந்தா உங்க கையில ஏகப்பட்ட பணம் இருக்கும். அதை வச்சு நீங்க எப்பவும் போல சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். பணத்தை சம்பாதிக்கிறது நமக்கு தானே. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் நமக்கு தேவையான விஷயம் தான். ஆனா நீங்க ஷாப்பிங்க்குன்னு ஒதுக்கிற தொகையை விட அதிகமா செலவு பண்ணிட கூடாது. அதையும் மீறி உங்களுக்கு செலவு பண்ண தோணுச்சுன்னா முதல்ல நான் சொன்னது தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நம்பர் 4, பே ஆஃப் யுவர் டெப்ட். கடன் அடைக்காம